அவைக்கு வர வேண்டாம் என பிரதமரிடம் தான் கூறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வரும் நிலையில் தற்போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி நம்மோடு அவரது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க மேம். இப்போ அவைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவிச்சிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன மேம்? பிரதமர் அவர்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் நாங்கள் எழுத்துக்கிற கேள்விக்கு பயந்துச்சு அவைக்கு வரல. அதான் உண்மை. ஏன்னா சீன ராணுவம் இந்திய எல்லையை கைப்பற்றுவதற்கு முன்னேறி கொண்டிருந்த ஒரு சூழல் நிலையில ராணுவ தளபதி திருப்பி கூப்பிட்டும் அதுக்கு பதில் அளிக்காம 2 மணி நேரம் தாமதம் படுத்தி அதுக்கப்புறம் என்னால முடிவெடுக்க முடியல, நீங்களே முடிவெடுத்துச்சுன்னு ஒரு சீனாவுக்கு பயந்துட்டு ஒரு பிரதமர் சொல்றாரு. ஆனா அந்த ராணுவ தளபதி எழுதியிருக்காரு. ராணுவ தளபதி சொன்னது பொய்ன்னு அவங்க சொல்லல, உத்தரவு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம்ங்கிற பேர்ல அதானியையும் நரேந்திர மோடி அவர்களையும் பாஜகவையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியாவை மொத்தமா அமெரிக்காவுக்கு அடக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு சொல்றாரு வெளியுறவுத்துறை அமைச்சர், எனக்கு என்னன்னே தெரியாது, நான் டீல் நெகோசியேட் பண்றேன். அதே எப்படி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியாம ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக முடியும்? நம்மளுடைய விவசாயிகளும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துவர்களும் பெருமளவுல பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இந்திய சந்தையில் அமெரிக்க விவசாய பொருட்கள் மழை மாதிரி கொட்டும். நம்மளுடைய ஏழை விவசாயிகள் அவர்களுடைய பொருட்களுக்கு எதிராக தன்னுடைய விளைபொருட்களை விற்க முடியாது, அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பேரழிவு இந்தியாவில உருவாகும். அதே மாதிரி F-5 ஹர்தீப் சிங் பூரி அமைச்சர் அவர்களுடைய பேரும் பிரதமர் பேரும் மென்ஷன் ஆயிருக்கு. அதை அவங்க விளக்கணும். அந்த ஒரு சின்ன பெண் குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுற குற்றச்சாட்டுகளாக தண்டிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு நபர். அவருடைய பைலை அமெரிக்க அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்குது, வேற யாரும் வெளியிடல. அந்த பைல பேர் இருக்குதுன்னா இவங்க 2 பேரும் விளக்கணும் இல்ல பார்லிமெண்ட்டுக்கு. இதைதான் நாங்க கேட்கிறோம். இதை கேட்கிறாருங்கிறதுனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாம தடுக்கிறாங்க. 3 நாளா அவர் வர்றாரு. நான் டெய்லி சபைக்கு அவர் பேச முயற்சி பண்றாரு, அவர் விடமாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு. நேற்று ஒரு பாஜக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு எம்பியை ஏறி விட்டு ரொம்ப ஆபாசமாக பல நம்மளுடைய முன்னாள் பிரதமர்கள் பத்தி சபைக்கு பேசுறாங்க. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் ஸ்பீக்கர் ஆபீஸ்ல. ஸ்பீக்கர் நீங்க 4 மணிக்கு வாங்க, நான் நடவடிக்கை இருக்கிற தப்புதான்னு சொல்றாரு. 4 மணிக்கு போனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல, கவர்மெண்ட் நாங்க சொல்றேன்னு சொல்லிருக்காங்க, எனக்கு பதிலே சொல்ல கவர்மெண்ட்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு சபையில ஸ்பீக்கர் அதை அப்படியே மாத்தி பேசுறாரு. நீங்க பேசுறது உண்மைன்னா நீங்க நாடாளுமன்றத்தை நாங்க கேட்டோம் அப்படின்னா அவருக்கு நீங்க அந்த வீடியோ வெளியிடுங்க, நாங்க உங்க சேம்பருக்கு உங்களை சந்திக்க வந்த வீடியோ வெளியிடுங்கன்னு கேட்டா அதுக்கு பேச மாட்டேங்கிறாரு. பிரச்சனை என்னன்னா இவங்க பெரிய தவறு செய்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை அழிவன் பாதையில் செலுத்தியிருக்காங்க. இவர்களுடைய பலவீனமும் இவர்களுடைய பயமும் பிரதமரை இன்னைக்கு அவைக்கு வரவிடாம தடுத்திருக்கு. பிரதமர் ஒரு கோழைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவான உடனே பிரதமர் பயந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்த உடனே அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்பட்டமான பொய்களையும் கட்டுக்கதைகளையும் பிரித்து சொல்றாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு நாடே பார்த்துக்கிட்டு இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் நாங்க பேச அனுமதிக்கப்படவில்லை, எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குல்லன்னு கேட்கறதா எங்களுடைய நோக்கம். அதான் நாங்க 3-4 நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ நாங்க புதுசா பண்ணலையே. ஓகே மேம். இப்ப எம்பிக்கள் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா அவரோட குற்றச்சாட்டை கூறி அதனாலதான் பிரதமரை வர சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன மேம்? சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு காலையில இருந்து கதை வசனம் எழுதிட்டு இருந்தாங்களா 24 மணி நேரத்துக்கு? ஓகே மேம். உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி.